நீ தேவையில்லாம குறைக்காது. அறிவாத கதை எனக்கு ஃபுல்லா தெரியும். வீரர் சூராதி சூரா ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணிட்டாருன்னா உடனே நேரம் போக வேண்டியதானே டிரான்ஸ்ஃபருக்கு ஒய்ஃப் அங்க வேலையே ஒய்ஃப் ரிசைன் பண்ணிட்டு விட்டு ஓடினவன் தான் அந்த ஆர்எஸ் பாரதி. அஃபைர் பட்டவன் தான் வீராதி வீரர் சூராதி சூரா. டெய்லி என்ன வேலை, இந்த டிஆர் பாரத் தலைமையில் இருக்க எம்பிங்களாம் டெல்லியில போய் எல்லா மந்திரிங்க வீட்டில் போய் காலை விடுவது, எங்களை காப்பாத்துங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க, புள்ள குட்டியை காப்பாற்றுங்க. உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் குறை சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு குறை சொல்லி பேசுறார். இதை யாரை வச்சுட்டு பேசுறாரு நீங்களாம் யோசிக்கணும். தலைவர் அண்ணாமலையோ கேசவ நாயகமோ பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்களாம் பெருந்தன்மையா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு ஒரு நியாயம். நயினார் நாயகன் வச்சு பேசுறாரு. இது சொல்றாரு நயினார் நாயகன் தப்பா ஒண்ணு அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு. நயினார் நாயகேந்திரன் அரசியல் நாயகரை போய் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் நமது பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீதாராமனையோ முதலமைச்சர் நேரடியாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்துகிட்டு குறை சொன்னவரு ஏன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு பேஸ்புக் அறிக்கையா கொடுக்கல. இது தலைவர் அண்ணாமலை மேல கோச்சாலும் கவலை கிடையாது. டெல்லியில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருவாமூர்ல ரொம்ப தெளிவாக பேசின பட்ஜெட்டை பத்தி. ஆனா ஒரே ஒரு கருத்தை மட்டும் தான் சொன்னார். அறிவாலயத்தை எல்லா செங்கலும் எடுக்காம விட மாட்டேனா, அந்த மாதிரி இன்னைக்கு 2026 எல்லா விதமான அமைச்சர்கள் மேல இருக்க ஊழல் பட்டியலும் எடுத்து அதற்கான அவர்கள் என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசாங்கத்து மூலியமாக தமிழக அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் நடவடிக்கை எடுப்பார் என்று தெளிவாக சொன்னார். அதற்கு இன்று பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா பேப்பரும் பத்திரிகை செய்திகளில் ஆர்எஸ் பாரதி பதில் கொடுத்திருக்காரு. அறிவாலயத்தை கை வைக்க முடியாது, ஒரு செங்கலை உருவாக்க முடியாது. நான் சொல்றேன், நீ ஞாயிற்றுக்கிழமை வக்கீல்னு சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கே போகாத வக்கீல் தான் ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதியோட மனைவி கார்பரேஷன்ல டாக்டரா இருந்தாங்க. ஆனா பாதி நாள் கார்பரேஷனுக்கு வர மாட்டாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. இது சம்பந்தமா சைதாப்பேட்டில் அவங்க டாக்டரா இருக்கும்போது மாநகராட்சியில அப்ப இருக்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவிட ஒரு நோட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதியோட மனைவி கார்பரேஷன் டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கையூர் டம்பிங் யார்ட்ல ஒரு சிறப்பு முகாம் அமைச்சு அங்க இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு டாக்டரா போடலான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணலான்னு சொல்லி நோட்டு கொடுத்தேன்.